மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்பு சதய நட்சத்திரமாக வருகிறது. ஒரு லாபகரமான தினமாக இருக்கும். அந்த லாபகரமான தினம் அப்படின்னாலும் கூட சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது இது எப்படின்னா, உங்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் வருவது போல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆனால் கடைசியில் உங்களுக்கு வந்து சேருவது என்னென்னா, அதில் சொல்லப்பட்டதில் ஒரு 1/4 பாகம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பிஸ்னஸ் டீலிங்ஸு அது மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் சரியான முறையில் கணித்து செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா நம்ம அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஓரளவுக்கு அனுகூலமான தினமாக இருக்கும். மதியத்திற்கு மேல் குறிப்பாக நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமையிறது. அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதான போக்கை கையாளுங்கள். ஏன்னா சில நேரங்களில் நம்ம நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும். அதனால் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய தினம். ஒரு தடைகள் ஏற்படுவது என்பது ஏற்படலாம். தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அந்த தடைகளை மீறி வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அற்புதமான முன்னேற்றம், நல்ல திருப்பங்கள், மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் நன்மைகள். குறிப்பாக தொழில் பண்ணுற தொழிலதிபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடச்சிது, நல்ல லாபம் கிடைத்தது, பில் பாஸ் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளை கொண்ட தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈடுபடக்கூடிய அந்த காரியங்கள் கொஞ்சம் மனசில் மனக்லேசங்களை உண்டு பண்ணி பின்பு நன்மைகள் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமைந்துவிடும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கு. சில தொலைதூர பயணங்களை கூட திட்டமிடுவீர்கள். குடும்பத்தில் சில நல்ல நிகழ்வுகள், அதாவது குழந்தை பிறக்கிறது, இல்லை உங்களுடைய குழந்தைகள் ஒரு நல்ல ஸ்திதியை அடைஞ்சாங்க, நல்ல வெற்றி அடைந்தார்கள் போன்ற நல்ல செய்திகள், மனதுக்கு இனிய நிகழ்வுகள், தனிப்பட்ட விழாக்கள், கொண்டாட்டங்கள் போன்ற விஷயங்கள், குடும்பத்தில் சந்தோஷம் அனைத்தையும் நிறைத்து காட்டக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் ரொம்ப சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுங்கள். காலையில் ரொம்ப சந்தோஷமான தினமாக இருக்கும். அதுக்கப்புறம் சில பொறுப்புகள் உங்கள் தலையில் விழும். அதை சரியான முறையில் கையாள வேண்டும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரங்களுக்கு அற்புதமான தினம். சுலபமான வெற்றி, நல்ல லாபம், பாராட்டுக்கள் அனைத்தும் நிறைந்த அற்புதமான தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இது சந்திராஷ்டம தினமாக வருவதால் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று யோசித்து நிதானித்து அந்த முடிவுகளை எடுங்கள். சில நேரங்களில் அவசரமான ஆராயாமல் எடுக்கப்பட்ட சில முடிவுகள் சில பிரச்சனைகளை பிற்காலத்தில் ஏற்படுத்தும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள், முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆதரவான தினம், வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும்.
நல்ல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய தினமாக இருப்பதால் நிதானமான ஒரு போக்கை கையாண்டு ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்வுகள், நல்ல ஒரு செய்திகள், திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கும்பொழுது அதற்கான நல்ல வாய்ப்புகள், தொலைதூர செய்திகள், நல்ல செய்திகள், இதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தும். உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு நல்ல பலனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அற்புதமான தினம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தடைகளும் தாமதங்களையும் தரக்கூடிய ஒரு தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். கொஞ்சம் உடல் நலமும் மன நலமும் பாதிக்கும்னு சொல்லலாம். உடல் நலத்தை விட முக்கியமானது மனநலம். சில நேரங்களில் நண்பர்களோட கருத்து வேற்றுமைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று நிதானமாகவும் பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப அவசியம். வாக்குறுதி கொடுப்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோதனையான தினமாகத்தான் அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் அற்புதமான நல்ல பலன்களும் தன வரவையும் தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் ஒரு அதிர்ஷ்டமான திருப்பு முனைகள், நல்ல பெயர், நல்ல லாபம், இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய அற்புதமான தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பமும் பொறுப்புகளும் சற்று அதிகமாக இருக்கும். நிதானமாக செயல்பட வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். எல்லா வகையிலும் உதவிகள் வந்து சேரும். நினைத்ததை சாதிக்க முடியும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு அதிர்ஷ்டகரமான தினம்னு சொல்லலாம். நீங்கள் எந்த காரியத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற் போல சூழல்கள் அமைந்து உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய முடியும். நினைத்ததுக்கு படி ஒரு காரியங்கள் நடக்கிறதுனாலே ஒரு சந்தோஷம் தானே. அது போன்ற ஒரு தினம். ஆனால் ஓரளவு கடுமையான உழைப்பும் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான நல்ல தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்குகளை சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினம். சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அப்படி நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் ஏற்படும். ரொம்ப ஒரு சிறப்பான தினம். உங்கள் முயற்சிகளுக்கு கைகூடும். நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான தினமாகத்தான் இருக்கும். தடைகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும்.
உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயத்திலையும் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் பேசக்கூடிய பேச்சுகளால் பல வெற்றிகள் ஏற்படும். குறிப்பாக சுபமான விஷயங்கள், திருமணம் பேசி நிச்சயிப்பது, சில சுபகாரியங்களை பேசி நிச்சயிப்பது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகரமான ஒரு பேச்சால் சில விஷயங்களை சாதிப்பது, இதுக்கெல்லாம் உகந்த தினமாக இது அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய தினம். திருவோண நட்சத்திரங்களுக்கு அற்புதமான தினம், நல்ல முன்னேற்றங்களை தருவது, தெய்வ அனுகூலம் மிக்க தினம். அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மதியத்திற்கு மேல் நல்ல யோகத்தை தரக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய, தனத்தை பெருக்கக்கூடிய நல்ல தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்களில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும், அவ்வளவுதான். பட்டு அதாவது நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும், புதிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருந்ததோ, இல்லை ஒரு இன்டர்வியூ அதெல்லாம் போனீங்கன்னா மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பாடுகள் அமையும், வெற்றியை பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்த்தா அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்கள் இன்று ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். என்னென்னா சில நேரங்களில் நம்ம எதிர்பார்ப்பது நடக்காமல் போனாலே நமக்கு மனம் பேதலிக்கும். அதனால் மன உறுதியோடு செயல்படும் பொழுது தோல்வியும் வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். எல்லா நன்மைகளும் வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய தினம். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில க்ஷேத்திரங்கள், கோயில்கள் இதெல்லாம் போய் தெய்வ தரிசனத்தை பார்க்கறது, மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவது, ஆத்ம திருப்தியை ஏற்படுத்துவது போன்ற காரியங்களில் இருப்பீங்க. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சுலபமான ஒரு வெற்றியும் பெறக்கூடிய தினம் சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து நம்ம பொது தகவல் நிகழ்ச்சிக்கு போகலாம்.